Yes. Hi, hello. So நம்ம வந்து ஜியோகிராஃபில ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சோ அதுல இன்னைக்கான ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन டிஸ்கஷன் தான் நம்ம பார்க்க போறோம். சோ மெயினா நமக்கு ஜியோகிராஃபில இருந்து என்னென்ன மாதிரி क्वेश्चंस வந்திருக்காங்க அதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா மியூட்டன்ட் வெரைட்டி ஆஃப் wheat is. அதாவது சடுதி மாற்ற கோதுமை வகை என்ன? இந்த நாள்ல எது கோதுமை வகை? எந்த வகையில அது உருவானதா இருக்கணும்? மியூட்டன்ட் வெரைட்டி சடுதி மாற்றத்தின் மூலமா உருவானதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இதுல வந்து ஆப்ஷன் சி ஷர்பதி சொனோரா அப்படின்றவங்க தான் சொனோரா 64 வீட்டுடைய மெக்சிகன் வெரைட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சொனாரா 64ல இருந்து தான் நமக்கு என்னது ஷர்பதி சொனாரா வந்து உருவாகி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது இந்தியால உருவாக்கப்பட்ட ஒரு மியூட்டன்ட் வெரைட்டி ஆஃப் வீட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு பசுமை புரட்சி பார்த்திருப்போம், கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி. அந்த கிரீன் ரெவல்யூஷன்ல வந்து ஒரு முக்கியமான பங்கா இருந்தவங்க யார் அப்படின்னா இந்த ஷர்பதி சொனோரான்னு பார்க்கலாம். 1967 1967ல இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ இருந்தது கிரீன் ரெவல்யூஷனோட ஃபாதரா யார் இருந்திருப்பாங்க? நமக்கு MS சுவாமிநாதன் அவர்கள் இருந்திருப்பாரா? சோ அந்த MS சுவாமிநாதன் தான் இதை அப்ரூவ் பண்ணி இன்ட்ரோடியூஸ் கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ கிரீன் ரெவல்யூஷன் அப்போ உருவானது 1967ல. கிரீன் ரெவல்யூஷனோட ஃபாதர் MS சுவாமிநாதன், இவர் தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. சோ ஷர்பதி சொனோரா அப்படின்றது சொனோரா 64ல இருந்து உருவான ஒரு வீட் வெரைட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், கோதுமை வெரைட்டின்னு பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் second question, the river which originates from the glacier located to the east of the Manasarovar lake is. மனசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றிற்கு தோன்றும் நதி எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ மானசரோவர் லேக்கு கிட்ட இருக்கிற கிளாசியர்ல உருவாகிற நதி எது அப்படின்னா பிரம்மபுத்திரா நதி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் சில இருக்கிறாங்களா? பிரம்மபுத்திரா நதி ஆக்சுவலா வந்து இந்த மானசரோவர் லேக்ல உருவாகுறாங்களா? இது எங்கன்னா கைலாஷ், ஹிமாலயாஸ்ல உள்ள கைலாஷ்ல உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலி எங்க இருந்து இது ஆரிஜினேட் எங்க இருந்து ஆக்சுவலா ஆரிஜினேட் ஆவாங்க அப்படின்னா திபெத்ல இந்த பிரம்மபுத்திரா சாங்போ அப்படின்ற ஒரு பேர்ல உருவாகி வருவாங்க. சாங்போனா நமக்கு என்னன்னு தெரியும், பியூரிஃபயர், சுத்திகரிக்கும், சுத்தம் அப்படின்ற மீனிங்ல வரும். சாங்போ அப்படின்ற பேர்ல உருவாகி அப்படியே இந்தியாவுக்குள்ள வருவாங்க. திபெத்ல உருவாகி இந்தியாவுக்குள்ள எது வழியா வருவாங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் அஸ்ஸாம். இந்த ரெண்டு ஸ்டேட் வழியா என்ன செய்வாங்க, இந்த பிரம்மபுத்திரா சாங்போ அப்படின்னு திபெத்ல உருவானவங்க பிரம்மபுத்திரா அப்படின்ற பேர்ல இந்தியாவுக்குள்ள வருவாங்க. இங்கேயும் இந்தியால பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. இதுக்கப்புறம் இவங்க இங்க இருந்து எங்க போவாங்க அப்படின்னா பங்களாதேஷ் அப்படியே போவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ பங்களாதேஷ் போறப்ப அங்க என்ன பேர்ல இருப்பாங்க அப்படின்னா ஜமுனா அப்படின்ற பேர்ல பங்களாதேஷ் போவாங்க இந்த பிரம்மபுத்திரா. சோ சாங்போ அப்படின்ற பேர்ல உருவாகி இங்க பிரம்மபுத்திராவா இந்தியாக்குள்ள வந்து பங்களாதேஷ்ல வந்து என்னவா போறாங்க, ஜமுனாவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து முக்கியம். சோ அதே மாதிரி பிரம்மபுத்திரா பத்தி வேற என்ன நம்ம இம்பார்ட்டண்டா பார்த்திருப்போம் அப்படின்னா இந்தியாவுடைய முக்கால்வாசி தண்ணி தேவையை வந்து பாக்குறது யாரு, மேக்சிமமா எந்த ஆறு பாக்குறாங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா தான் வந்து தண்ணீர் தேவை பாக்குறாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி கங்கா பிரம்மபுத்திரா சேர்ந்து, அதாவது பிரம்மபுத்திரா தனியா ஜமுனா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்கன்னு பார்த்தோம்ல பங்களாதேஷ்ல. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பங்களாதேஷ்ல மேக்னா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரம்மபுத்திரா பத்தி அடிக்கடி கேள்வி வந்துகிட்டே இருக்கு. சோ நெக்ஸ்ட் பேர்ட் ஃபுட் டெல்டா இஸ் ஃபவுண்ட் பை. பறவை பாத டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது ரொம்ப டெல்டா வகைகள் நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல வேற பார்த்திருப்போம். சோ இதுக்கான ஆன்சர் பேர்ட் ஃபுட் டெல்டா, பறவை பாத டெல்டாக்கு ஆப்ஷன் ஏ மிசிசிப்பி, யுஎஸ்ஏல இருக்க. சோ இந்த ஆறு தான் பேர்ட் ஃபுட் டெல்டாக்கு வந்து என்னவாங்க எக்ஸாம்பிளா வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மிசிசிப்பி ஆறு. இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னா கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா இருக்குல்ல, நமக்கு இந்தியால கங்காவும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்து இங்க வெஸ்ட் பெங்கால் கிட்ட டெல்டா ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா எது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இதுதான், சுந்தர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. சோ இந்த டெல்டா என்ன வகையான டெல்டா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ப்ரீவியஸ் இயர்ல இதே மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ நம்ம அதுக்கு கூட ஆன்சர் என்னவா இருக்கும், ஆக்ருவேட் டெல்டா. ஆக்ருவேட்
டெல்டா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. ஆக்ரோவேட் டெல்டானா தமிழ்ல என்ன அப்படின்னா விசிறி வடிவ டெல்டா. சோ விசிறி வடிவ டெல்டா நம்ம இந்தியால ரொம்ப முக்கியம். ஏன்னா உலகிலேயே மிகப்பெரிய டெல்டானா கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா தான். சோ இவங்க என்ன வடிவ டெல்டான்னு ஏற்கனவே கேட்க வேற செஞ்சிருக்காங்க. சோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஆக்ரோவேட் டெல்டா அப்படின்பாங்க, விசிறி வடிவ டெல்டா அப்படின்னு சொல்லி பேர்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம். ஓகே, so next போலாமா? Next fourth question. Fourth question, as per 2011 census, the population of India is 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை நமக்கு தெரியும் 15th census, நம்மளுடைய நாட்டுடைய 15வது சென்சஸ் தான் இந்த 2011 சென்சஸ் அப்படின்னு பார்க்கலாம். 1872ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 1881ல இருந்து 10 வருஷத்துக்கு ஒருக்க கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த சென்சஸ் பேஸ் பண்ணி இந்தியாவுடைய பாப்புலேஷன் என்னவா இருப்பாங்க அப்படின்றதுதான் கேள்வி. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1210 மில்லியன், 1210 மில்லியன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1210 மில்லியன் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியால அதிகமான பாப்புலேஷன் கொண்ட ஸ்டேட் எது? இந்த 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது உத்தரப்பிரதேஷ் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுவே கம்மியாக பாப்புலேஷன் கொண்டிருக்க ஸ்டேட் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா சிக்கிம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் क्वेश्चन போயிடலாம். How many abiotic spheres are available in the earth structure அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பூமியின் கட்டமைப்பில் எத்தனை உயிரற்ற கோளங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ பயோட்டிக் ஸ்பியர்ஸ், ஏபயோட்டிக் ஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ நமக்கு கோளங்கள் நார்மலா வந்து எத்தனை கோளங்கள் இருக்கிறாங்க? அட்மாஸ்பியர் இருப்பாங்க, இது போக நமக்கு வந்து பயோஸ்பியர்ஸ் இருப்பாங்க, லித்தோஸ்பியர் இருக்கும், ஹைட்ரோஸ்பியர் இருப்பாங்க. சோ அட்மாஸ்பியர் அப்படின்றது வளிமண்டலம், காற்று மண்டலம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ அட்மாஸ்பியர் அப்படின்றது வளிமண்டலம், பயோஸ்பியர் அப்படின்றது உயிர்கள் வாழ்ற இடம், உயிர்கோளமா இருப்பாங்க. சோ அடுத்து லித்தோஸ்பியர் அப்படின்றது பாறை கோளம்னு பார்க்கலாம். அடுத்து என்ன இருக்கு? ஹைட்ரோஸ்பியர் அப்படின்றது நீர் கோளம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இதுல உயிர்கள் எங்கெங்க வாழ்வாங்க அப்படின்னா இந்த பயோஸ்பியர்ல தான் உயிர் வாழ்வாங்க. சோ பயோஸ்பியர்ல உயிர் வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க உயிர் அற்ற கோளமா ஆக முடியாது, அவங்க உயிர் உள்ள கோளமா வந்துருவாங்க. உயிரற்ற கோளத்துக்குள்ள எது வந்துருவாங்க? இந்த நீர்கோளம், ஹைட்ரோஸ்பியரும் சரி, பாறை கோளம், லித்தோஸ்பியரும் சரி, வளிமண்டலம், அட்மாஸ்பியரும் சரி. நமக்கு அப்ப உயிரற்ற கோளங்கள் எத்தனை இருக்காங்க அப்படின்னா 3 கோளங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ ஆப்ஷன் பி உயிரற்ற கோளங்கள். எர்த்தோடைய ஸ்ட்ரக்சர்ல உயிரற்ற கோளங்கள்னு பார்க்கும்போது 3, உயிருள்ள கோளம் வந்து பயோஸ்பியர் வந்துருவாங்க. நெக்ஸ்ட் 6th क्वेश्चन, பன்ஸ்டா நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் இன், பன்ஸ்டா தேசிய பூங்கா எங்க அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்ட क्वेश्चन. குஜராத்ல அமைஞ்சிருக்காங்க. சோ பன்ஸ்டா நேஷனல் பார்க் எங்க சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா குஜராத்ல அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் the height of ஆனைமுடி from mean sea level, கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கடல் மட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஆனைமுடின்றது நமக்கு சவுத் இந்தியாலே ஹையஸ்ட் பீக், அப்படிதானே? வெஸ்டர்ன் காட்ஸ்லே மேற்கு தொடர்ச்சி மலைகள்லயும் ஹையஸ்ட் பீக் யாரா இருப்பாங்க? ஆனைமுடி தான். வெஸ்டர்ன் காட்ஸ்லே ஹையஸ்ட் பீக்னாலும் இந்த ஆனைமுடி தான். சோ இவங்க எவ்வளவு உயரத்துல இருப்பாங்க அப்படின்னா 2695 மீட்டர் உயரத்துல இருப்பாங்க. சோ இதுவே சவுத் இந்தியால ஆனைமுடி ஹில்ஸ் தான் ஹையஸ்ட் அப்படின்னா தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் பீக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தொட்டபெட்டா. தமிழ்நாட்டுடைய ஹையஸ்ட் பீக் எது? வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் இருக்காங்க. தொட்டபெட்டா வருவாங்க. சவுத் இந்தியால ஆனைமுடி வருவாங்க. சவுத் இந்தியாலே லார்ஜஸ்ட் ரிவர் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கோதாவரி வருவாங்க. ஓகேதான். சோ நெக்ஸ்ட் 8th question, Jhelum river originates in the state of, ஜெலம் நதி உற்பத்தியாகும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. சோ ஜெலம் நதி எங்கே உற்பத்தி ஆவாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல உற்பத்தி ஆவாங்க. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சரா.
வருவாங்க. ஜெலம் ரிவர் ஆரிஜினேட்ஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜேக்கு ஜே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சுனாமி இன்ஃபர்மேஷன் சென்டர், பன்னாட்டு ஆழிப்பேரலை தகவல் மையம். இந்த மாதிரி இந்த கொஸ்டின் நம்ம அடிக்கடி ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருக்கோம். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஹவாய். ஹவாயில கரெக்டா எங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஹொனோலுலு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கதான் வந்து அமைஞ்சிருக்கு இன்டர்நேஷனல் சுனாமி இன்ஃபர்மேஷன் சென்டர், பன்னாட்டு ஆழிப்பேரலை தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஹொனோலுலு வருவாங்க. நெக்ஸ்ட் ஜோக் ஃபால்ஸ் situated located on the river. ஜோக் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி எங்கே அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எந்த ஆற்றில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜோக் ஃபால்ஸ் ஆக்சுவலா எங்க இருக்கு, எந்த மாநிலத்துல இருக்காங்க அப்படின்னா கர்நாடகா மாநிலத்துல இருப்பாங்க. இந்த ஜோக் ஃபால்ஸ் கர்நாடகால இருக்காங்க. எந்த ஆற்றுக்கு குறுக்க இருப்பாங்க அப்படின்னா ஷராவதி ரிவர். ஆப்ஷன் டி ஷராவதி ரிவர்ல தான் இந்த ஜோக் ஃபால்ஸ் அமைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் 11th question assertion reason நமக்கு கொடுத்திருக்காங்க. the area lies to the south of tropic of cancer is hot. reason tropic of cancer divides India into two halves. கடகரேகைக்கு தெற்கே உள்ள பகுதி வெப்பமானது. கடகரேகை இந்தியாவை இரு சம பகுதிகளாக பிரிக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாப்போமா? ஃபர்ஸ்ட் பூமி இப்படி இருக்கும், நடுவுல ஈக்குவேட்டர் இருக்கும், மேல இருக்கிறது கடகரேகை டிராபிக் ஆஃப் கேன்சர், கீழே இருக்கிறது மகர ரேகை டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். அப்படிதானே? சோ நடுவுல ஈக்குவேட்டர், கேன்சர், கேப்ரிகான். சோ இதுக்கு மேல இங்க ஒரு கோடு இருக்கும், இங்க வந்து ஆர்டிக் சர்க்கிள் இருக்கும், ஆர்டிக் வட்டம், இது அண்டார்டிக் சர்க்கிள், அண்டார்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. சோ நம்ம பார்க்கும்போது நார்மலாவே இந்த ஏரியா இருக்காங்க, டிராபிக் ஆஃப் அதாவது ஈக்குவேட்டருக்கு மேலேயும் கீழேயும் இந்த கேன்சர் கேப்ரிகான் நடுவுல இந்த ஏரியா எப்படி இருப்பாங்க அப்படின்னா சூடான ஏரியாவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் இவங்க சூடா இருப்பாங்க அப்படின்னா எப்பயுமே ஈக்குவேட்டருக்கு கிட்ட இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஹாட்டான ஏரியாஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏரியாஸ் லைஸ் டு த சவுத் ஆஃப் கேன்சர். இதான டிராபிக் ஆஃப் கேன்சர். டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு தெற்க கீழே இருக்கிற பகுதியெல்லாம் வந்து ஹாட்டா இருப்பாங்க, சூடான பகுதிகளா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. கரெக்டா அப்படின்னு பார்த்தா கரெக்ட். நமக்கு ஈக்குவேட்டருக்கு கிட்ட இருக்கிற ஏரியாஸ் எப்படி இருப்பாங்க, ஹாட்டா தான் இருப்பாங்க. தள்ளி போக போக தான் குளிர் பிரதேசங்கள் வருவாங்க. அதே மாதிரி கீழே டிராபிக் ஆஃப் கேன்சர் டிவைட்ஸ் இந்தியா இன்டு டூ ஹாஃப்ஸ். இந்த டிராபிக் ஆஃப் கடற்கரை இங்க இருக்காங்கல்ல, சோ இந்தியாவை வந்து இப்படி சவுத்து அதாவது நடுவுல இப்படி பிரிச்சுக்கிட்டு கொண்டு போகும். இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் நமக்கு மேலேயும் கீழேயுமா. சோ இதுவும் கரெக்டா ஈக்குவலா ரெண்டு ஹாஃப்ஸா பிரிக்குது. நார்த் சவுத்த பிரிப்பாங்களா அப்படின்னா பிரிப்பாங்க. சோ இந்தியாவுக்கு மேல ஒரு பாதிக்கு மேல இந்தியால எப்படி இருக்கும் அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேல இருப்பாங்க. டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் இந்த ஆர்க்டிக் சர்க்கிளுக்கும் நடுவுல இருக்காங்க. இதுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து சவுத்துல இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஈக்குவேட்டருக்கும் கடகரேகைக்கும் நடுவுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ ரெண்டா பிரிக்கிறாங்கன்னா பிரிக்கிறாங்க. இதுல முக்கியமா என்ன அப்படின்னா இந்த மாதிரி டிராபிக் ஆஃப் கேன்சர் ரெண்டா பிரிக்கிறதுல இந்தியாவை. சோ இப்படி பிரிக்கும் போது எத்தனை ஸ்டேட் வழியா பாயும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப முக்கியம். 8 ஸ்டேட்ஸ் வழியா டிராபிக் ஆஃப் கேன்சர் நமக்கு என்னது கிராஸ் ஆகி போவாங்க. 8 ஸ்டேட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. சோ அப்படி பார்க்கும்போது இது கரெக்டா, ரெண்டாவது சொல்லியிருக்கு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னா இதுவும் கரெக்ட். டிராபிக் ஆஃப் கேன்சர் இந்தியாவை 2 ஹாஃபா பிரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ஓகே. இது கூற்று, இது காரணம் ரெண்டுமே சரியாதான் இருக்கு. ஆனா இந்த கூற்று இந்த காரணம் விளக்குகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. இங்க என்ன சொல்றாங்க, ரெண்டா பிரிக்குதுன்றாங்க. இங்க என்ன சொல்றாங்க, கேன்சருக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஹாட்டா இருக்குன்றாங்க. இதுக்கு இது ரீசனா இருக்கானா இல்ல, ரெண்டுமே தனித்தனியா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா இதுக்கு இது ரீசன் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி both A and R are true but R is not the correct explanation of A அப்படின்றதுதான் இதுக்கான ஆன்சரா வருவாங்க. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 12வது கேள்வி, கரெக்டா யார் மேட்ச் ஆயிருக்காங்க? நமக்கு கீழே இருக்கிறதெல்லாம் தேசிய பூங்காக்கள் இருக்காங்க. தேசிய பூங்காங்கள் 3 தேசிய பூங்காக்கள் எந்த மாநிலத்துல இருக்குன்றதுக்கு தப்பா இருக்கு. ஒரே ஒரு மாநிலம் மட்டும் தான் சரியா இருக்கு. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கனா நேஷனல் பார்க். இந்த கனா
தேசிய பூங்கா ஒரிசால இருக்காங்களான்னா கிடையாது. இவங்க எங்க இருக்காங்க? மத்திய பிரதேஷ்ல இருக்காங்க. சோ மத்திய பிரதேஷ் கனா நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு தப்பு. செகண்ட் காசிரங்கா நேஷனல் பார்க். காசிரங்கா நேஷனல் பார்க் ஆக்சுவலா எங்க இருக்கு? ரொம்ப இம்பார்ட்டன்டான நேஷனல் பார்க். ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்துக்கு இவங்க தான். ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் எந்த தேசிய பூங்கால இருக்கும்? ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் கேட்டா காசிரங்கா நேஷனல் பார்க் தான் சொல்லணும். சோ இது எங்க இருக்கு? அஸ்ஸாம்ல இருக்கு. அஸ்ஸாம்ல நிறைய இம்பார்ட்டன்டான நேஷனல் பார்க்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த காசிரங்கா, அப்புறம் மனாஸ், இதெல்லாமே அஸ்ஸாம் தான். சோ இங்க என்ன கேரளான்னு கொடுத்துருக்காங்க. சோ இது தப்பு. கேரளால வந்து பெரியார் நேஷனல் பார்க்லாம் நமக்கு எங்க வந்துருவாங்க? கேரளால வந்துருவாங்க. அடுத்து பந்திப்பூர் நேஷனல் பார்க். பந்திப்பூர் நேஷனல் பார்க் இங்க நமக்கு மணிப்பூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பந்திப்பூர் நேஷனல் பார்க் மணிப்பூர்ல இருக்காது, கர்நாடகால இருக்கு. கர்நாடகா தான் வரணும். பந்திப்பூருக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மணிப்பூர் கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பா இருக்கு. சோ அப்ப நாலாவதா என்னது? ரத்தம்பூர் தேசிய பூங்கா. ரத்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான்ல இருக்கா அப்படின்னு கேட்டா ரத்தம்பூர் வந்து ராஜஸ்தான்ல இருக்காங்க. சோ ஆப்ஷன் டி மட்டும்தான் சரியா மேட்ச் ஆயிருக்காங்க. மீதி மூணுமே தப்பா இருக்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டியா வருவாங்க. 14வது கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த gaseous planets? பின்வருவற்றில் வாயுக்கோள்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. வாயுக்கோள்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மொத்தம் gaseous planets சோலார் சிஸ்டம்ல மொத்தம் 8 பிளானட்ஸ் இருப்பாங்க. சோ அதுல வாயுக்கோள்கள் gaseous planets மொத்தம் எத்தனை அப்படின்னா 4 gaseous planets இருக்காங்கன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு நெப்டியூன், அடுத்து ஜூபிட்டர், யுரேனஸ், சாட்டர்ன். சோ 4 இது 4மே என்னது? வாயுக்கோள்களா இருப்பாங்க. நமக்கு gaseous planetsஆ இருப்பாங்கன்னு பார்க்கலாம். இதுல நமக்கு 4 சாய்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுல யார் gaseous planets கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மெர்க்குரி, எர்த் கொடுத்துருக்காங்க, கிடையாது. வீனஸ், மார்ஸ் கொடுத்துருக்காங்க, கிடையாது. சாட்டர்ன், நெப்டியூன் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்காங்களா? சாட்டர்னும் நெப்டியூனும் இருக்காங்க. சோ சாட்டர்ன், நெப்டியூன் ஆப்ஷன் சி. சனியும் நெப்டியூனும் தான் இதுக்கு நமக்கு ஆன்சரா வருவாங்க. மொத்தம் 4 கோள்கள், அதுல 2 நமக்கு சாய்ஸ்ல இங்க கொடுத்துருக்காங்க, சாட்டர்னும் நெப்டியூனும். சோ வாயுக்கோள்கள்னு கேட்டா இந்த 4ல ஏதாவது ஒன்னாதான் இருப்பாங்க. சோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சரா வருவாங்க. 14வது கேள்வி, the position of earth farthest from the sun is termed. புவி சூரியனிலிருந்து மிக தொலைவில் இருக்கும் நிலை இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நமக்கு தெரியும் சூரியனை இதான் சன்னுனா புவி ஒரு எலிப்டிக்கல் பாத்துல சுத்தி வராங்க, நீள்வட்ட வடிவுல சுத்தி வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இந்த எலிப்டிக்கல் பாத்துல அன்ஈக்குவலா தான் இருக்கும். சோ ஒரு பக்கம் கிட்ட பாயிண்ட் இருக்கும், ஒரு பக்கம் தூரத்துல இருக்கிற பாயிண்ட் இருப்பாங்க. சோ இதனால தூரமா வரைஞ்சு பார்த்துப்போம். சோ இப்படிதான் சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. சோ ஒரு பாயிண்ட்ல இங்க நமக்கு பார்க்கும்போதே தெரியுது சனனா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாதையில இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க எர்த் இருக்காங்கன்னா இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? பூமிக்கும் சூரியனுக்கும் ரொம்ப கிட்டக்க இருப்பாங்க, ரொம்ப பக்கத்துல இருக்க டைமா இருக்கும். சோ இதுக்கு என்ன பேர் எடுப்பாங்க அப்படின்னா பெரிஹீலியன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். ஓகேவா? ரொம்ப கிட்டக்க இருந்தாங்கன்னா. சப்போஸ் அப்ப தூரமான பாயிண்ட் நமக்கு பார்த்தாலே தெரியுது, இங்கதான் சன் இருக்குன்னா எர்த் இங்க இருந்தாங்கன்னா ரொம்ப தூரமா இருப்பாங்க சன்னை விட்டு. இதுதான் ஃபார்தஸ்ட் பாயிண்டா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி தொலைவில் இருக்கும்போது இதுக்கு என்ன பேர்? இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா அப்ஹீலியன் அப்படின்னு பேர். சோ இங்க நமக்கு சாய்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க? தூரமா ஃபார்தஸ்டா இருக்கிற பாயிண்ட்டுக்கு தான் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ ஆப்ஷன் பி அப்ஹீலியன் தான் இதுக்கான ஆன்சரா வருவாங்க. சன்னை விட பூமி தூரமா இருக்கிற பாயிண்ட்டுக்கு அப்ஹீலியனும், கிட்டக்க இருக்க பாயிண்ட்டுக்கு பெரிஹீலியன் அப்படின்னு பேர் இருக்கு. நெக்ஸ்ட், which of the following statement is not correct regarding igneous rocks? பின்வருவற்றில் தீப்பாறைகள் குறித்த கூற்றுகளில் எது சரியானது இல்லை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தீப்பாறைகள், நமக்கு பாறைகள் மொத்தம் 3 வகைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் igneous rocks தீப்பாறைகள், ரெண்டாவது தீப்பாறைகள், ரெண்டாவது என்ன இருப்பாங்க? படிவு பாறைகள் இருப்பாங்க, செடிமெண்டரி ராக்ஸ்.
மூணாவது என்ன? தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள். என்னது? மெட்டாமார்பிக் ராக்ஸ். இக்னியஸம், செடிமெண்ட்ரி, மெட்டாமார்பிக் அப்படின்னு சொல்லி 3 வகையான பாறைகள் இருக்காங்க. இதுல தாய்ப்பாறைகள், பிரைமரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா இந்த தீப்பாறைகள், இக்னியஸ் ராக்ஸா தான் இருப்பாங்க. இவங்க எப்படி உருவாவாங்க அப்படின்னா வால்கேனோ இருக்குல்ல, எரிமலைகள்ல இருந்து வர அந்த மோல்டன் மேக்மா வந்து அப்படியே வந்து உறைஞ்சு சாலிடா மாறுறதுனால உருவாகுறது தான் தீப்பாறைகளா இருப்பாங்க, இக்னியஸ் ராக்ஸா இருப்பாங்க. இவங்க பிளாக் கலர்ல இருப்பாங்க. இவங்கள்ல இருந்து தான் பிளாக் சாயில் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பார்த்திருப்போம். ஸோ அவங்கள பத்தி நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், இக்னியஸ் ராக்ஸ் ஆர் ஜென்ரலி ஹார்ட். எப்படி இருப்பாங்க? பொதுவாக கடினமானதா இருக்கும். நமக்கு என்ன கேட்கறாங்கன்னா எது கரெக்ட் கிடையாதுன்னு கேட்கறாங்க கொஸ்டின்ல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? கடினமானதாக இருக்கும்னு சொல்றாங்க. கரெக்டா? எஸ், கரெக்ட். அடுத்து, தீப்பாறைகள் அடுக்குகளை கொண்டிருப்பது இல்லை. சோ நமக்கு அடுத்து யார் இருக்காங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் இருக்காங்கல்ல, இந்த படிவு பாறைகள். இவங்க தான் என்ன இருப்பாங்க, என்ன நேச்சர்ல இருப்பாங்க அப்படின்னா அடுக்குகள் கொண்ட நேச்சரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ அடுக்குகள் கொண்டிருப்பது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அடுக்குகள் கொண்டிருக்கிறது யாரு? படிவு பாறைகள். சோ கண்டிப்பா இவங்க கிடையாது. சோ இதுவும் கரெக்டா இருக்கு. அடுத்து, தீப்பாறைகள் தொல் படிமங்களை கொண்டிருக்கும். இட் கண்டெய்ன்ஸ் ஃபாசில் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இருக்கட்டும். இக்னியஸ் ராக்ஸ் ஆர் மோஸ்ட்லி அசோசியேட்டட் வித் வால்கானிக் ஆக்டிவிட்டிஸ். நாலாவது என்ன சொல்லிட்டாங்க? எரிமலை செயல்பாடுகளுக்கு தொடர்புடைய. நம்ம பார்த்தோம்ல அந்த எரிமலை குழம்பு அது வந்து கெட்டியாகிறதுனாலதான் நமக்கு இக்னியஸ் ராக்ஸ் ஃபார்ம் ஆகுறாங்கன்னு பார்த்தோம். அப்ப நாலாவதும் சரி. இப்போ மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க? ஃபாசில்ஸ் வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. படிவங்களை கொண்டவங்க யாரு? பேர்லயே இருக்கா, படிவு பாறைகள். ஒவ்வொரு படிவங்களும் படிஞ்சு படிஞ்சு உருவாகிறனால தான் அவங்களுக்கு படிவு பாறைகள், செடிமெண்ட்ரி ராக்ஸ். செடிமெண்ட் ஆகுறனாலதான் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேர் இருக்கு. சோ நமக்கு இங்க மூணாவது சாய்ஸ்ல படிமங்கள் எங்க இருக்க போறாங்க? படிவு பாறைகள்ல தான் இருக்க போறாங்க. செடிமெண்ட்ரி ராக்ஸ் தான் இருக்கு வருவாங்க. இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இக்னியஸ் ராக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சோ இது தப்பு. சோ அப்ப நமக்கு எது கேட்கறாங்கன்னா எது தப்புன்னு தான் கேள்வி. சோ அப்ப என்ன வருவாங்க? ஆப்ஷன் சி, இக்னியஸ் ராக்ஸ் contains fossils கிடையாது. sedimentary rocks only contains fossils. So இங்க ஆப்ஷன் சி வந்து நமக்கு தப்பா இருக்கிறனால இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. நமக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம மெயினா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜியோகிராஃபில இருந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னு தான் பார்த்தோம். ஸோ இனி அடுத்து வர கிளாஸ்ல அடுத்த ஜியோகிராஃபியோட கொஸ்டின் டிஸ்கஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.